வணக்க மக்களே, வெல்கம் டு தி அட்வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது பர்மா நகர் தாஸ் அப்படின்ற தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆல்ரெடி தெலுங்குல ஃபலுக்னா தாஸ் அப்படின்ற பேரில் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷனை ஜீ திரையில் டைரக்ட் டெலிவிஷன் ப்ரீமியராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படமே ஆக்சுவலாக மலையாளத்தில் வந்த அங்கமலி டைரிஸோட அஃபிஷியல் தெலுங்கு ரீமேக் தான். அங்கமலி டைரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ரா அண்ட் ரஸ்டியான நேட்டிவிட்டி ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். அதுவும் அங்கமலி அப்படின்ற பகுதியில் வாழக்கூடிய ஒரு கோபக்கார இளைஞனின் கதை அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இந்த படமும் அதே மாதிரி ஃபலுக்னா அப்படின்ற ஒரு பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக காட்டியிருப்பாங்க. அந்த பகுதியை சேர்ந்த தாஸ் அப்படின்ற ஒருத்தர் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை தன்னோட வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுறாருங்கிற மாதிரி தான் கதை நகரும். ஆக்சுவலாக இந்த தாஸ் கேரக்டரில் தான் நம்ம விஸ்வக்சன் நடிச்சிருப்பாரு. அண்ட் ஆல்சோ இந்த படத்துக்கு டைரக்ஷனுமே அவர் தான். அங்கமலி டைரிஸ்ல எப்படி போர்க் பிசினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டியிருப்பாங்களோ அதே மாதிரி இதுல மட்டன் பிசினஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டியிருப்பாங்க. ஸோ அதுல ஒரு விதமான மோனோபோலியா இருக்கக்கூடிய ராஜு அண்ட் ரவி அவங்கள தாண்டி அந்த பிசினஸ்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்ம தாஸ். ஸோ இதில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, ஸோ கடைசியாக அந்த தாஸ் அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ணுறாரு, கடைசியாக அவருக்கு என்ன ஆகுது அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு முக்கியமான பாசிட்டிவாக படுறது, இந்த படத்தை ஒரு நல்ல எஃபர்ட் போட்டு எடுத்த ரீமேக் மூவி அப்படின்னே சொல்லுவேன். அதாவது சும்மா அப்படியே காப்பி அடித்து வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணாமல் தெலுங்குக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக அடாப்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஃபலுக்னா நகர் பகுதியோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது அந்த மட்டனாக இருக்கட்டும், அண்ட் அந்த ஊரோட மக்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்களா இருக்கட்டும், அதில் எப்படி ஒரு கிறிஸ்டியன் ட்ரெடிஷன் மாதிரியான சில விஷயங்களை காட்டியிருப்பாங்களோ அதே மாதிரி இதில் ஒரு இந்து ட்ரெடிஷன் மாதிரியான சில விஷயங்களை காட்டியிருப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்களை கொஞ்சம் நீட்டாகவே அடாப்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்டன்ட் சீக்வன்சஸ் அப்படின்றதுமே பயங்கர ராவாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக அந்த உருட்டி துரத்துற அந்த சீன்லாம் வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மலையாளத்துக்கு ஈக்குவலாக அதில் எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தோட எண்டில் வரக்கூடிய அந்த சிங்கிள் ஷாட் சீன் மலையாளத்தில் உண்மையிலேயே அந்த சீன் பயங்கரமான ஒரு டென்ஷனை நமக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது. பட் இந்த தெலுங்குலையுமே கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சிங்கிள் ஷாட் சீன் எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த டென்ஷன் அப்படின்றது கிரியேட் ஆகலை. காரணம் என்னன்னா, எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது ஆல்ரெடி தெரியும். ஒருவேளை தெரியாதவங்களுக்கு அந்த டென்ஷன் கிரியேட் ஆகலாம். உண்மையிலேயே நீட்டாக எடுக்கப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தை பயங்கர கலர்ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த சிட்டியே ஒரு மாதிரி பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் ஓவரால் ஒரு விதமான ரானஸ் அப்படின்றத மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அந்த ஒரிஜினலில் இருந்த அந்த ரானஸ் அப்படின்றது இதில் மிஸ் ஆச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஆல்சோ ஒரிஜினலில் இருந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சனால இந்த படத்தில் எக்ஸைட்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. இதை தவிரமே இந்த படத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த பணத்துக்காக சில விஷயங்கள் பண்ணுற மாதிரியான சீக்வன்சஸ் வரும். அந்த சீக்வன்சஸ்லாம் கொஞ்சம் ட்ராக் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஆல்சோ செகண்ட் ஹாஃபோட அந்த லவ் போர்ஷன் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் ஓவரால் டியூரேஷனே கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இருக்குது. ஸோ சாலிடாக இன்னொரு 15-20 மினிட்ஸ் கட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ரீமேக் தான். பட் ஒரிஜினல் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களை பெரிய லெவலில் எக்ஸைட் பண்ணாது அப்படின்னு சொல்லுவேன். ஒருவேளை பார்க்கல அப்படின்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் செக்ஷுவல் கண்டென்ட் இல்லை, பட் இதோட ரானஸ்க்காக இதை நான் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ்னு சொல்லுவேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.